அலைஞ்சி திரிஞ்சி பாடுபடுற நம்ம விவசாயிங்க லோன் கேட்டால் லோன் அலைய விடுறாங்க. அந்த நிலைமையை ட்ராமா மூலயமா நம்ம கண் முன்ன காட்ட வராங்க நம்மளுடைய 11th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ். லெட்ஸ் வெல்கம் யா 11th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ். ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் அப்படி சொன்ன பற்றி என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. ஸோ அதனால் நான் டேரெக்டாக மேட்ருக்கே வந்துடுறேன். இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு தெரியுமா? கஷ்டப்பட்டு +2 முடிச்சுட்டு வீட்டில் வெட்டியாக ஃபோன் வண்டி இருக்குது தாங்க. சரி, ஆல்ரெடி வராது படிப்புக்கே 14 வருஷம் செலவு பண்ணிட்டோம். வேலைக்கு போகலான்னு இன்டர்வியூக்கு போனால் டிகிரி முடிச்சிட்டாப்பான்னு கேட்டாங்க. நான் டிகிரி காஃபி குடிக்கிறதுக்கே என்கிட்ட காசு இல்லை, இதில் நான் டிகிரியை முடிக்கிறது. சரி, ஒரு கல்யாணம் பண்ணியாச்சும் லைஃப்பில் செட்டில் ஆகலான்னு பார்த்தா அந்த பொண்ணு வீட்லேயும் அந்த டிகிரியே கேட்டு உசுரை வாங்குறாங்க. ஸோ ஒரு டிகிரியை வாங்கியாச்சும் முடிச்சுண்டா குமார். பேங்க்குக்கு போகிறோம், லோனை வாங்குகிறோம், டிகிரியை முடிக்கிறோம். சார் குட் மார்னிங். சார் குட் மார்னிங். நீ வந்துட்டே இன்வெஸ்ட் பேன் பண்ணி தான் என்ன வேணும் சார்? நான் பேங்க் மேனேஜர் பார்க்கணும் சார். என்ன? யோ பேங்க் மேனேஜரை பார்க்கணும் யா. என்ன சொல்கிறான்? சேரில் உட்கார சொல்கிறான் போல. முதியோர் பென்ஷன் வாங்குற மூஞ்சியெல்லாம் பேங்க்ல இருந்தா எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு எங்கடா பேங்க்ல வேலை கிடைக்க போகுது? சார் குட் மார்னிங் சார். ஏய் யார் நீ? ஏன் சேர்ல உட்காந்துக்க? யோ நிறுத்தியா, சேர் என்ன உட்காரு தானே. அது மாதிரி நான் டான்ஸ் ஆடிட்டேன், சும்மா காண்டாம இருக்க மாதிரி கத்துறேன். என்ன பார்த்தா காண்டாமரின்னு சொல்கிறேன். நான் தாண்டா இந்த பேங்க் மேனேஜரு. இந்த பேங்க் எந்திரா. என்னது நீ பேங்க் மேனேஜரா? இவன் மூஞ்சா பார்த்தா திருவாரூர புள்ளக்குட்டி கத்துறமா இருக்கான். இவன் மேனேஜரா? பேங்க் மேனேஜர்னா அவன் மூஞ்சாடா வச்சுன்னு வர முடியும், அதுக்குன்னு அடுத்த மூஞ்சாடா வாங்கி வச்சுன்னு வர முடியும்? சார் சாரி சார், மன்னிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன வேணும் அது சொல்ல. சார் எனக்கு ஒரு எஜுகேஷன் லோன் வேணும். உன் பையனுக்கா? இல்லை சார் எனக்கு தான் சார். என்ன இப்படி பேசுறீங்க? நீலாம் படிச்சு என்ன பண்ண போற? நீலாம் படிக்கலன்னு எவ்வளோ எழுதா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் நல்லா காசு அமைச்சு லைஃப்ல செட்டில் ஆகலான்னு இருக்கேன், நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. தம்பி, என்கிட்ட லோன் வாங்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ திமிரா பேசுறிய. லோன் வாங்கி டிகிரிலாம் முடிச்சினா எவ்வளோ திமிரா பேசுவேன். அதனால் லோன்லாம் கொடுக்கும்போது நீங்கள் இந்த கிளம்பு. யோ போயா நீயும் மூஞ்சோம். எனக்கு இந்த பேங்க்ல லோனே தேவையில்ல. பெருசா வந்துட்டான் பேங்க்ல லோன் கொடுக்குறேன்னு. யோ அந்த காண்டாம இருக்க மூஞ்சலாம் ஒரு மூஞ்சி சொல்லிட்டான். காலேஜில் வேலை பார்க்கறல, நீங்கெல்லாம் நல்லா வந்துருவீங்கயா. டேய் அவன் எங்கடா காலு கீழே வேலை செய்கிறான்? சேர்ல உட்காந்துட்டா வேலை செய்கிறான். போடா எங்க? யோ போயா பேண்ட் அவுட் போயா உட்கார முதல்ல. டேய் போடா, அத்து உணாச்சு ஒழுங்காவா சொல்லுங்கடா. ஏன்டா வாங்குறீங்க? முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி எதுக்காக லோன்? சார் சார் லோன் லோன் என்ன லோன் கேட்டு வந்து நீ பேசுதே காலையில் போய் சாப்பிட்டு வந்து கிளம்பி. சார் விவசாயத்துக்கு லோன் கேட்டு வந்து. ஓ லோன் கேட்டு வந்திருக்கீங்களா? யாருக்கு? எனக்கு தான் சார். அதே பிச்சைக்கார மாதிரி கேட்குறேன். உக்காரியா தரேன். வச்சிருக்கேன் எல்லாம் இருக்குங்க ஐயா. பேரு ராமசாமி. ராமசாமி சொல்லி எதுக்கு லோன் வேணும்? லோன் கொடுக்குறான்னு வந்துடுறீங்க. பயிர் பண்ணணுங்க ஐயா. என்ன பயிர் பண்ண போற? கரும்பு பயிர் பண்ணணும். கரும்பு நல்ல பயிருங்க. 3-4 மாசத்துல அறுவடை பண்ணி நல்லா லாபம் பார்க்கலாம். ஆமாங்க ஐயா. ஆனால் இவ்வளோ சிக்கல் இருக்கே. என்னங்க ஐயா? கரும்பு ஜனவரி மாதம் தான் பயன்படும். ஏன்னா அப்போதான் பொங்கலுக்கு வச்சு படைப்பாங்க. மற்ற நேரத்தில் யாரும் படைக்கிறது இல்லையா? இல்லைங்க ஐயா, வெள்ளை சர்க்கரை கூட யூஸ் ஆகும். ஐயோ பெரியவரே, இப்பெல்லாம் நீ டிவியே பார்க்கறது இல்லையா? இப்பெல்லாம் வெள்ளை சர்க்கரையே சாப்பிட வேணான்றாங்க. பிற்காலத்தில் தடை பண்ணிட்டாங்கன்னா உனக்கு தான் லாபம் வருது. எப்படி லோன் கட்டுவேன்? வேறு எந்த பயிருக்கு ஏன் லோன் தருவீங்க? நல்லா லாபம் ஒரு பயிராக சொல்லுங்க, அப்போ தான் என்னால் லோன் கொடுக்க முடியும். வெண்டைக்காய் பயிர் பண்ணுறேன். வெண்டைக்காய் சூப்பர் பெரியவரே, கை கொடு. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா மூளை வச்சுக்க ரொம்ப நல்லது. இதோ இவனுங்களுக்கு கூட தேவைப்படும். இன்சுலின் கூட நல்லா சுரக்கும்னு சொல்கிறாங்க. ஆமாங்க ஐயா. ஆனால் இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கே பெரியவரே. என்னங்க ஐயா சும்மா சும்மா ஆக்சிடென்ட் பண்ணுறீங்க? அதெல்லாம் அப்படி தாங்க பண்ணுவாங்க. ஆனால் இதுலேயும் சிக்கல் இருக்கேப்பா. என்னங்க ஐயா? இது மார்கழி மாதம் கோல்டு சீசன். இப்போ வெண்டைக்காய்லாம் விற்றா யாரும் வாங்க மாட்டாங்களே. வாங்கி சாப்பிட்றவங்க வாங்கி சாப்பிட்றாங்க ஐயா. 100 குடும்பத்தில் ஒரு குடும்பம் தாங்க வாங்குவாங்க, மீதி 99 குடும்பம் வாங்காது. உனக்கு தான் லாபம் வராது, எப்படி லோன் கட்டுவேன்? அப்போ எந்த பயிருக்கு தான் லோன் தருவீங்க? நான் வேணா ஒரு யோசனை சொல்கிறேன். நீ வேணா பூ வியாபாரம் பண்ணுறீங்களா? ஏன்னா இப்போ பூ தான் எவ்வளோ குத்து வேணா வாங்குறாங்க. ஆமாங்க. அப்போ மல்லிப்பூ வியாபாரம் பண்ணுறேன். மல்லியிலே மதுரை மல்லிகை, அதான் இப்போலாம் ஃபேமஸ்ஸு. ஆமாங்க ஐயா. ஆனால் இதுலேயே ஒரு சிக்கல் இருக்கே பெரியவரே. மதுரைக்காரன் மதுரையில் மதுரை மல்லி வைப்பான், வாங்குவாங்க. நீ வேலை இருக்காருண்ணா சார்
வேலூர் மல்லிகை வச்சா யாரா வாங்குவாங்களா? அப்போ சாமந்தி பூ விவசாயம். சாமதி பெரியவரே கை கொடு, தப்பிச்சிட்ட. சாமதி பூ பெருமகளுக்கு உகந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, புரட்டாசி மாதம் முடிஞ்சிடுச்சே. ஆமாங்க ஐயா. அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் பொண்ணுங்க கூட பூ வைக்கிறது இல்லை, எல்லாம் பிளாஸ்டிக் பூ தான் வைக்கிறாங்க. அதனால் லோன்லாம் கொடுக்க முடியாது. அப்போ எந்த பையருக்கு தான் லோன் தருவீங்களா? அந்த ஃபைலை பார்த்து சொல்லுங்க ஐயா. இப்போ எதுங்க கோவப்படுறீங்க? கொடுப்பேங்க, கொடுக்கத்தானுங்க பேங்க் வச்சிருக்கேன். நீங்கள் டென்ஷன் ஆகிட்டீங்கப்பா. மணி டீ ஏற்றணும்ப்பா. அவருக்கெல்லாம் வேணாம், ஒரு விவசாயி குடிக்க மாட்டார். எதுமோ ஐயா இல்லை நான் கோவப்பட்டு என்னங்க ஐயா அது தெரியுதுல்ல, அப்புறம் ஏங்க கோவப்படுறீங்க? கொடுப்பேங்க. முதல்ல என்ன பண்ணுறீங்க, ஊருக்கு போங்க. விவோ இருப்பார், அவர்கிட்ட சைன் வாங்கிடுவாங்க, அப்போ தான் லோன் கொடுக்க முடியும். ஐயா விவோ கிட்ட சைன் வாங்கத்தான் இருந்தால் உங்ககிட்ட என்னத்துக்குங்க வர போகிறோம்? லோன் வேணுமா வேணாவா? வேணும் ஐயா. அப்போ அதெல்லாம் பண்ணுங்க, அப்போ தான் லோன் கொடுக்க முடியும். நீ அதால வர சொல்லியா? நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். சார் வாங்க சார், வாங்க சார், வெல்கம் சார். என்ன சார் இந்த பக்கம்? சும்மா உங்களை விசிட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். என்னப்பா சார் வந்திருக்காரு, கூல் ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துன்னு வர மாட்டியா? சார் டீ மீந்து போயிடுச்சு, ஒரு கொடுத்துட்டு அவெல்லாம் கொடுக்காது, அவர் சரி, அவெல்லாம் நான் அப்புறமா சூடு பண்ணி குடிக்கிறேன், எத்தும்போ. சார் லோன் ஏதாச்சும் வேணுமா சார்? நீங்கள் கேட்கறதுனால உங்கள் பேங்க்கில் லோன் வாங்கிக்கிறோம். சார் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா உடனே சாங்ஷன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் 200 crores. சார் 200 ரூபாய்க்கெல்லாம் லோன் தரீங்களா சார்? யோ 200 ரூபாய் இல்லையா, 200 கோடியா? ஓ 200 கோடி. ஆமாய்யா, வக்காரியா. சார் என்ன சார் 200 கோர்ஸ்லாம் கேட்குறீங்க? ஏதாச்சும் பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறீங்களா சார்? பெருசெல்லாம் இல்லை சார், சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். செவ்வாய் கிரகத்துக்கு டூர் போக போகிறோம், அதுக்கு 3 ஜெட்டு வாங்கி விடுறதுக்கு. சார் 3 ஜெட்டி வாங்கிறதுக்கு என்ன சார் 200 கோடி? 200 ரூபாய் தான் போதும் சார். யோ ஜட்டி இல்லையா, ஜட்டியா? மேலே பாருங்கம்மா, ஜட்டி ஜட்டி. சார் ஜெட்டி எல்லாம் மேலே தான் சார் காய போடுவாங்க. யோ ஜட்டி இல்லையா, ஜட்டியா? சார் தங்கத்திலே மாட்டினா கூட அவ்வளோ ஆகாது சார். யோ அதெல்லாம் தங்கத்துலேயா போடுவாங்க, ஜட்டி இல்லையா, ஜட்டியா? சொன்னால் புரிய போதில் வக்காரியா. நீ வேற யாரையா? சரி உங்கள் ஐடி ப்ரூஃப்லாம் என்கிட்டே இருக்குது, நீங்கள் போங்க சார், நான் சாங்ஷன் பண்ணி ஈவினிங்குள்ளே சாங்ஷன் ஆகிடுமா? பண்ணிவிடுவேன் சார். சார் லாஸ்ட் 2 மந்த்தாக டியூ கட்டணும்னு நினைக்கிறேன். என்ன சந்தேகப்படுறீங்களா? இந்த விஜய் மாலாவே சந்தேகப்படுறீங்களா? சார் இந்த வாட்ச் எடுத்துக்கிறியா 3 crores? சந்தேகம்லாம் பண்ணல இந்த சார். செயின் எடுத்துக்கிறியா 7 lakhs? உக்காருங்க சார், பரவாயில்ல சார். நான் சார் கோவலாம் போடாதீங்க சார். ஸோ ஐடி ப்ரூஃப்லாம் என்கிட்ட இருக்குது, நான் சாங்ஷன் பண்ணிடுறேன் சார், நீங்கள் போங்க சார். சரி ஓகே பாய் சார். பாய் ஏ ஃபன்னி காய். சார் அவர் எந்த விவோ கிட்ட சைன் வாங்கணும் சார்? அவரே ஏன் விவோ கிட்ட சைன் வாங்கினாரும்? அவர் பெரிய பணக்காரியா? சார் அவர் எதனா விவசாயம் அவர் என்ன தொழில் பண்ணுறாருலாம் எனக்கு தெரியாது, அவர் பெரிய பணக்காரி, அவ்வளோதான் எனக்கு தெரியும். சரிங்க சார். பக்கம் அது தெரிஞ்சு நம்ம நிறையா பண்ண போகிறோம். நீ இருந்தாலும் வர சொல்லியா? சொல்றா இவங்கிட்ட கொடுத்தியா? சாச்சா இவரெல்லாம் இல்லை சார். வாடா இவங்கிட்ட கொடுத்தியா? சாச் இவரு கூட இல்லை சார். உக்காடா நான் பெரியவிட கொடுத்தியா? சார் அவர் யார்? அவரும் இல்லை சார். சார் என்ன பிரச்சனை சாருக்கு? என்னவா சார் சார் இவருக்கு தான் சார் கொடுத்தேன். நிறைய இவங்கிட்ட கொடுத்தியா? என்ன சார் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறாங்களா? சார் நான் பேங்க் மேனேஜர், எல்லாம் எங்க தான் சார் கொடுப்பாங்க. சார் நான் கூட அவருக்கு தான் சார் ஐயோ நீ ஐயா குத்த சார் ஃபார்ம் கொடுத்தேன் சார். நீ வேற ஐயா வக்காரியா, அடிக்கடி ஏன் ஏஞ்சிக்கிற? சார் நீங்க வாங்குனீங்களா இல்லையா? சார் பேங்க் மேனேஜர்னா வாங்கி தானே சார் ஆகணும். வெரி குட் சார். அப்போ ஒத்துக்கிறீங்க? என்ன ஒத்துக்கிட்ட? இவன் திருநெல் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறான், ஒத்துக்கிறீங்களா? சார் யாருன்னு எனக்கு தெரியாது சார். சோகமா சத்தியமா அவருக்கு தான் சார் கொடுத்தேன். பாரு சத்தியம் எல்லாம் பண்றான். சார் என்ன சார் சத்தியெல்லாம் பண்ணக்கூடாது சார், யாருன்னே தெரியாது சார் அவன் எனக்கு. சார் திருட்டு தொழிலெல்லாம் ரொம்ப தப்பு. பெரியவரே அடிக்கடி ஏஞ்சிக்கிறேன், திருட்டுலாம் வேலை பெரியவரே, திருட்டு பையெல்லாம் மட்டும் போடாத பாரு பெரியவரே சொல்றாரு. சார். அவன் மேலே கோவத்தில் சொல்கிறேன் சார். சார் என்ன சார் அவர் வந்ததுல பேசினாரு, நான் குத்துரு கொஞ்சம் பாதி குத்தான்னு போங்க சார். எது என்ன பார்த்தா 5,000 போலீஸ் மாதிரி இருந்தா அவன் கொடுத்த நகையில மட்டும் பாதி கொடுத்துரு, சி ஃபுல்லா கொடுத்துரு. சார் அவன் யாருன்னே தெரியாது சார், முன்ன பின்ன அந்த பேங்க் பக்கமே வந்ததில்ல சார் அவன். சார் நான் வரதெல்லாம் தெரியும், வேணும் பண்ணி கேமரா செக் பண்ணுங்க சார். டேய் யார் நீ? ஏய் நீ அவன் மேல கேட்கிறியா என் மேல கேட்கிறியா? சாரி சார், சாரி சார். சார் விவசாயம் இது நாங்கள் விவசாயம் எல்லாம் லோன் எல்லாம் கட்டுறோம் சார். என்னதுக்கு தான் திருட்டு தொழில்? பெரியவரே திருலாம் வேலை பெரியவரே, வக்காரு லோன் தானே வேணும், லோன் தானே வேணும், வக்காரியா தரேன் என்ன அவசரம்? சார் உங்களுக்கு பேங்க்ல சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லையா? சார் குடிக்கிறாங்க சார். அப்புறம் எதுக்கு சார் இந்த தேர்தல் இல்லை உங்களுக்கு? திருலாம் வேலை சார், ஒரு நிமிஷம் அவன்கிட்ட பேசிக்கிறாரு பேசிக்கோங்க சார். இன்னொரு வாட்டி சார் சொல்ல போல சார் இப்போ வந்தியா வலிக்கு? யாரு சார் நீ? நமக்கு இல்லை இல்லையே. ஏன் மூஞ்சி நல்லா பார்த்து சொல்லியா? இல்லப்பா. போன மாதம் லோன் கேட்ட வந்தப்போ என்ன லோன் அலைய விட்டல? ஆமா அழிய விட்டா, அதுக்குன்னா இப்போ அது பள்ளி வாங்கதான் இப்போ ஒன்று இதில் கோத்து விட்டேன். தம்பி அப்படிலாம் பண்ணிடாதுப்பா, ப்ரொமோஷன் டைம் என் பேரை கத்துறாத. உனக்கு எவ்வளோ வேணுமா நான் சாங்ஷன் பண்ணிடுறப்பா. உங்கள் அம்மா சத்தியமா? உங்கள் அம்மா சத்தியமா ஏமா பண்ணிடுறா. இல்லையா உங்கள் அம்மா சத்தியமா? எங்கள் அம்மா சத்தியமா பண்ணிடுறா, கூட்டின்னு போட அவரை. சார் சார் என்ன சார் இங்கே விட்டுட்டு இருக்கீங்க? இவரே இல்லை சார். அது இவ்வளோ இல்லையா? சார் நம்ம சேட்டு கடை நினச்சிட்டு பேங்க்குள்ளே வந்துட்டோம். ஓ அப்படியா? சேட்டு கடை அது வரைக்கும் அங்கே போகலாம். ஏய் ஒழுங்கா சொல்லி கொடுனாட மாட்டா படா, ஒழுங்கா சொல்லி கொடுனாடா.
சார் நான் கூட உங்ககிட்ட கொடுத்தேன் சார். ஐயோ நீனே குத்த சார் நகையை கொடுத்தேன் சார். எப்பயா குத்த சார் அதெல்லாம் வேணாம், எனக்கு லோன் மட்டும் சாங்ஷன் பண்ணி. பெரியவரே அடிக்கடி என் பிபி ஏத்தாத உக்காரு நீ. என்ன அவசரம்? இந்த பாரு பெரியவரே, நீ வந்த உடனே லோன் கொடுக்குறது நான் ஒன்றும் ஏன் லோனு என் பேங்க்கில் இது ஏதாச்சும் ஷூரிட்டி கொடுக்க சொல்லி நான் லோன் தரேன். நீ எத்தாலும் சொல்லுப்பா. சார் இங்கே நடந்த எல்லாத்தையும் நான் பார்த்து தான் இருந்தேன். இந்த விவசாயிக்கு நான் ஷூரிட்டி தரேன். ஒரு விவசாயிக்கு ஷூரிட்டி இல்லாமல் லோன் தர மாட்டீங்களா? மேம் நானாம பண்ணுறது பேங்க் ரூல்ஸ் அப்படி இருக்கு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? விவசாயம் இந்த உலகத்துக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நம்ம நாட்டோடைய முதுகெலும்பே விவசாயம் தான். அதை பேதி பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஆனால் அந்த கடமையை மறந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்தை அழிச்சிட்டு இருக்கோம். இப்படி விவசாயத்தை அழிச்சிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி காலத்தில் சாப்பிட கூட வழி இருக்காது. விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நம்மால் சோற்றில் கை வைக்க முடியும். விவசாயி ஒருத்தன் தான் உழைச்ச பணத்தை பேங்க்ல போடாமல் மண்ணில் போடுவான். போலியான மருத்துவர், போலியான வக்கீல், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் போலியான விவசாயி இது வரைக்கும் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஃபாரின்ல கூட படித்தவங்கெல்லாம் விவசாயம் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் படித்தவங்க விவசாயம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உலகையே உள்ளங்கையில் கொண்டு வர எல்லாராலையும் முடியும். ஆனால் உள்ளங்கையில் உணவை கொண்டு வர விவசாயால் மட்டும்தான் முடியும். வேளாணத்தில் வீடு கட்டுறது, விளைபொருட்களை பதுக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரணத்தினால விவசாயம் பாதிக்கப்படுது. இன்னைக்கு ஒரு விவசாயியின் மரணம் நாளைக்கு 1000 மக்களின் பட்டினி சாவன்றதை மறந்துடாதீங்க. பயிர் செய்ய விரும்பு, விவசாயம் பழகு, ஏறு போல் நட. படித்தவன் மட்டும் கடவுள் கிடையாது. நம்மளை போல நமக்கு சாப்பாடு போடுற விவசாயியும் ஒரு கடவுள் தான். மேம் இன்னைக்கு என் கண்ணை திறந்து வச்சுட்டீங்க. இனிமேல் நான் மாணவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் லோன் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த விவசாயிக்கு நானே சூரிட்டி கொடுத்து லோன் கொடுக்க போகிறேன். சார் நன்றி ஐயா. பரவாயில்ல பெரியவர். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.